ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து நம்ம மினி கிச்சனோட மினி ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு தெரியுங்க, நம்ம வீட்டில் மேலே ஒரு கிச்சன் செட்டப் வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு தெரியும். அதுக்காக இப்போ ரீசெண்டாக வாங்கினதாங்க இந்த ஃப்ரிட்ஜு. சரி, மேலே வந்து இது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கியிருக்கு. இது வந்து ரொம்ப சின்ன சைஸும் கிடையாது, ஒரு மீடியமான சைஸ் ஃப்ரிட்ஜு. எனக்கு வந்து இப்போ இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் நம்ம சேனலில் குக்கிங் நிறைய ரெசிபிஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாமே மேலே கிச்சனில் இருந்தால் நான் ஷூட் பண்ணுவேன். ஒரு திங்ஸுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டெல்லாம் கீழே போய் எடுத்துகிட்டு வந்து தான் வந்து செஞ்சுட்ருப்பேன். அதுக்காகவே வந்து மேலே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக வாங்கினதாங்க இந்த ஃப்ரிட்ஜ். இதில் நான் என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற வீடியோ வந்து இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இதுலேருந்து ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எனக்கு அது ரொம்பவே ஹாப்பி தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரிட்ஜுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு பெண்ணு, ஏன்னா பெண்ணாக வந்து நம்ம எப்பவுமே தேடிட்டே இருப்போம், டக்குன்னு கிடைக்காது, பெண் தேடிட்டே இருப்போம். அதனால அது வந்து முக்கியமாக வச்சுருக்கு. அது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு இது வந்து வச்சுருக்கேன். பாட்டில் வந்து இந்த மாதிரி செடி கட் பண்ணி வச்சேன். ஆனால் அது வந்து பெரிய அளவில் க்ரோத் இல்லைங்க அதுக்கு. அதனால் இதில் வந்து மணி பிளான்ட்டே வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கேன். உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரீசரில் எப்போவுமே வந்து நான் கோகோனட் வந்து துருவி வச்சுருப்பேங்க. இது வந்து கோகோனட் பாக்ஸு. கோகோனட் ஒன்று எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி நான் துருவி வச்சுருவேன். அப்போ தான் வந்து டக்குன்னு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், எப்போவுமே வந்து இப்படி ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும். அது வந்து வைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீசரில் வந்து போட்டு வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கெட்டுரும். மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து சிக்கன் 65 வந்து போடணும். அதுக்கப்புறம் இதில் வந்து எதுவுமே இல்லைங்க, நார்மலாக தான் இருக்குது, அப்படியே இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. எனக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து ஒரு இதுவுமே வந்து நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆன்லைன்லேருந்து தான் வாங்கியிருக்கேன், ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கியிருப்பேங்க. அது வந்து ஒரு 6 பாக்ஸ் வர மாதிரி இருக்குது. நம்ம உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா பீட்ரூட் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. மேலே கீழே இது ரெண்டுமே இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாள், ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே கூட அப்படியே இருக்குங்க, கெட்டே போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது கீழே இருக்குது இல்லைங்களா, இது ஒன்று. இது வந்து இதில் வர வாட்டர் எல்லாமே வந்து கீழே ஸ்டோர் ஆகிக்கும். அது வந்து பரவாயில்ல. பாக்ஸ் குவாலிட்டியுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த கேரட் வாங்கி நான் 2 வீக்ஸ்க்கு மேலேயே ஆகுதுங்க. இன்னுமே வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி அதோட கார்னர்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிடணும் கேரட்க்கு எல்லாமே. இதுவும் அதே மாதிரி தான். பீன்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக நம்ம வச்சோம் அப்படின்னா டக்குன்னு வந்து அழுகி போன மாதிரி ஆயிரும். ஃப்ரிட்ஜில் இருந்தாலுமே வந்து அதே மாதிரி தான் ஆகும். இது எல்லாமே வந்து 2 வீக்ஸ்க்கு மேலே ஆகுது நான் செஞ்சு. இது 3மே ஒன்றா வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, ஏதாவது நூடுல்ஸ் எதாவது செஞ்சோம் அப்படின்னா மொத்தமாக போட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. அதனால் இது 3மே ஒன்றா எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை வந்து எப்போவுமே நான் எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் வந்து இதை செஞ்சு வச்சுருங்க. தனித்தனியாக எல்லாம் உருக்கி வைக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு இதாக வந்து பிச்சு வச்சா போதும். இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து முடிகிற வரைக்குமே அந்த எண்டில் 1-2 கருவேப்பிலை இருக்கும் இல்லைங்களா, அது கூட இதே மாதிரி தான் இருக்கும், காஞ்சு போகவே போகாது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க கருவேப்பிலையை. அடுத்தது மல்லி இலை. அதோட வேர் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மல்லி இலை இதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மல்லி இலை எடுக்கும்போது மட்டும் அதில் வந்து இந்த மாதிரி ஏதாவது இப்படி இருக்கும், கண்டிப்பாக பழுத்து வரும். அதை வந்து உடனே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இல்லை அப்படின்னா எல்லா மல்லி இலையுமே வந்து டக்குன்னு கெட்டுரும்.
அதை வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. எடுக்கும்போது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை கையோடு செக் பண்ணி உடனே எடுத்துருங்க. இப்படி வச்சோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது நான் வச்சு ஒரு 3 நாள் ஆச்சு. 3 நாள் அப்படியே தான் இருக்குது. வீடியோஸ்க்கு வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இல்லைங்களா, அதனால இது எப்போவுமே மல்லி இலை கருவேப்பிலை வந்து எப்போவுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் இந்த மாதிரி. அடுத்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா வெண்டைக்காய் வந்து நான் வச்சு வந்து நிஜமாக ரொம்ப நாள் ஆச்சுங்க. இது வந்து அந்த 2 வீக்ஸ் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வாங்கின காய் தான் இதெல்லாமே நாளைக்கு வந்து பொரியல் பண்ணிடணும் கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலுமே வந்து அப்படியே இருக்குது பாருங்கள். உடைச்சா கூட உடையுது. வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு. அடுத்தது இதில் வந்து பீட்ரூட், இது வந்து நான் காட்டிட்டேன். அதுக்கடுத்து இதில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா முருங்கைக்காய் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி முருங்கைக்காய் கத்திரிக்காய் அது ரெண்டும் வந்து ஒன்றா வச்சுருக்கேன். முருங்கைக்காய் வந்து தனியாக ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றா வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தனியாக கூட வச்சுக்கலாம். நாளைக்கோ நாளானிக்கோ வந்து இது சாம்பாரில் போட்டுருவேன், கத்திரிக்காய் முருங்கைக்காயெலாம் சேர்த்து. அதனால் வந்து இது வாங்கியிருக்கேன். இது கத்திரிக்காய் முருங்கைக்காய், அதுக்கப்புறமா ஒரு மாங்காய், கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் 3 போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது மாங்காவும் வந்து வாங்கியிருக்கேன். மாங்காய் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே அப்படியே வந்து நான் போட்டுருவேன். முருங்கைக்காய் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலும் தான் ரொம்ப நாள் வரும். அப்படியே நம்ம ஒடிச்சு ஃப்ரிட்ஜில் வந்து சொருகி வச்சோம் அப்படின்னு வைங்களேன், வரவே வராது. இதே மாதிரி பாக்ஸ் போட்டு தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லைங்க. நம்ம ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. இது வந்து நார்மல் பாக்ஸ் தான், ஸ்வீட் பாக்ஸ் தான். அதில் வந்து நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நார்மல் பாக்ஸ் தான், அதில் வந்து அவரைக்காய் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் நார்மலாக ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கிடைக்கும்ல, அதில் வந்து இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதே மெத்தட் தான் வந்து ட்ரை பண்ணுவீங்க. இதை வந்து இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் டக்கு டக்குன்னு. அதே மாதிரி எடுக்கிறதுக்கும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரெண்டுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா. மல்லி இலை கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இப்படி ஓரமாக வச்சிடலாம். அப்போ வந்து ஈஸியாக எடுத்துடலாங்க. அதுக்கு அடுத்த ரேக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, இதில் வந்து தயிர் வச்சுருக்கேங்க. தயிர் இருக்குது. அதுக்கு கீழே இது வந்து கார்ன். இன்றைக்கி வந்து ஒரு கார்ன் பாப்பா கொடுத்துட்டேன். இந்த கார்ன் வந்து நாளைக்கு வேக வச்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கே வந்து 2 போட்டிருக்கலாம். அது கூட எக்கு கொடுத்தனால இது 1 போட்டுட்டேன், 1 போதும் அப்படின்ட்டு. அடுத்து வந்து இந்த மாதிரி முள்ளங்கி 2 அது வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சுருக்கேன். இது வந்து கிவி ஃப்ரூட்டுங்க. கிவி ஃப்ரூட் வந்து இருக்குது. உள்ளே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இந்த மாதிரி கவரில் இருக்குது. ஏன்னா அந்த பாக்ஸில் வந்து ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து கவரில் இருக்குது. கவரில் வச்சாலாம் வந்து ரொம்ப நாள் தாங்காது, டக்குன்னு எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது கீழே என்ன இருக்குது அப்படின்னா, இதில் வந்து நேற்று கொஞ்சம் பால் வந்து மிச்சம் ஆயிடுச்சு. இந்த பால் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவேன். ஒரு 2-3 நாள் பால் வந்து மிச்சமாயிருச்சு அப்படின்னா அதில் வந்து அழகாக பன்னீர் எடுத்துடலாங்க. நானே வந்து பன்னீர் எடுக்கிற ரெசிபி வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதே மெத்தடில் தான் வந்து நான் பன்னீர் எடுத்து வைப்பேன். இதில் வந்து பால் வச்சுருக்கேன். இது வந்து பழைய பால். இது வந்து பழைய பால் தான், நேற்றத்த பால். இன்றைக்கும் நாளைக்கும் பால் சேர்ந்தது அப்படின்னா அதில் வந்து நம்ம பன்னீர் சூப்பராக எடுத்து வச்சிடலாம். ஒரு மேராக்காய் வச்சுருக்கேன். இதில் வந்து சட்னி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. வந்து வீட்லேயே பண்ண ஜாம். இது வந்து ஹோம்மேட் ஜாம்ங்க, அதனால் அதை வந்து வச்சுருக்கேன். ஒரு பீக்கங்காய் இருக்குது, ஏதாவது சட்னி போட்டுக்கலாம். இதுவும் எல்லாம் மோஸ்ட்டாக வந்து சட்னி தான். இதுவும் சட்னி தான். சாம்பாரில் கூட போடலாம். சட்னி அரைச்சா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம சேனல்லே ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மசாலாஸ் எல்லாமே, எக்ஸ்ட்ரா மசாலாஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மசாலாஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஃப்ரூட்ஸு. இது வந்து எல்லாம் வெளியே வச்சுருந்தேங்க. சரி வெளியே வச்சுருந்தா ரொம்ப கெட்டுரும் அப்படின்ட்டு கொண்டு வந்து இப்போ தான் ஃப்ரிட்ஜில் மாற்றினேன். ஆப்பிள் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஆரஞ்சு இருக்குது. இது ஒன்று எடுத்து வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் பாப்பா கொடுத்துர்லாம்.
தேவைப்படும் போது எடுத்து காலையில் இப்போ ஈவினிங் சாப்பிட கொடுக்குறோம் அப்படின்னா காலையிலே எடுத்து வெளியில் வச்சிட வேண்டியது தாங்க. இல்லை அப்படின்னா வந்து கெட்டு போயிடும். தக்காளி மட்டும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு அதில் இந்த பாக்ஸ்குள்ளே வச்சாச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து ரொம்ப நாள் வந்து வருது. அதனால் இந்த மாதிரி வச்சுருவேன் நான். டோரில் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இதில் வந்து இந்த பாக்ஸில் வந்து இஞ்சிங்க அப்படி தாங்க இந்த மாதிரி இஞ்சி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு வந்து வரும். என்னோடய டிப் என்ன அப்படின்னா எல்லாமே பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா போதுங்க, ரொம்ப நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு ஊறுகாய் வச்சுருக்கேன், தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து ப்ரமோஷனுக்காக கொடுத்தாங்க. அந்த இது யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். மாமிஸ் மசாலாஸ் அவங்க கொடுத்தது தாங்க. நிஜமாவே இந்த மசாலாஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இது ஒன்று வச்சுருக்கேன், ஏதாவது ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னா அதுக்காக ஒன்று. இங்கே வந்து பாதாம் மிக்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஒன்று இருக்குங்க. டொமேட்டோ சாஸ் இங்கே தான் வச்சுருப்பேன். இன்றைக்கி தான் வந்து கிச்சனில் எடுத்து கொண்டு போய் வச்சுருக்கிறேன் அந்த பாட்டிலை, இதே மாதிரி ஒரு பாட்டில். அதுக்கப்புறம் இது ப்ரமோஷனுக்காக கொடுத்தது தான், அவங்களோட ப்ராடக்ட்ஸு. டைனி பவுல் அவங்க வந்து கொடுத்தது தான், குழந்தைகளுக்காக கொடுத்தாங்க. இது வந்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கெச்சப் இருக்குது. அப்புறம் டோரில் ஒரு வெனிலா எசன்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். பாஸ்தா இருக்குதுங்க. இது வந்து மட்டன் மசாலா, இதெல்லாம் வந்து காங்கேயன் அவங்க கொடுத்தது. மட்டன் மசாலா, டர்மரிக் பவுடர், இது எல்லாமே வந்து அவங்க கொடுத்தது. இதை வச்சுருக்கேன். அதுக்கும் மேலே வந்து கொஞ்சம் ப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எக்குங்க. இந்த மாதிரி லெமன் இருக்குது. லெமன்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதில் வந்து கிராம்பு குத்தி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஓரத்தில் டோரில் இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க ஃப்ரிட்ஜு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் எக் இருக்குது. மேலே வந்து ஒரு இந்த மாதிரி டப்பாவில் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் நிறைய சாப்பிட்டு பாதி அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சாக்லேட்ஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பட்டர். இது வந்து பாதாம் பிசின் இருக்குது. சப்ஜா சீட்ஸு, இது வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து மில்க் பவுடர் இருக்குது. ரெசிபீஸ்க்கு தான் எல்லாமே. இந்த சாக்லேட் வச்சு ஏதாவது ரெசிபி பண்ணலாம், டார்க் சாக்லேட்டு ஏதாவது ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து வச்சுருக்கேன் அப்படியே. இது வந்து அகரகருங்க. இதுவும் வந்து எல்லாமே ரெசிபிக்காக தான் மோஸ்ட்டாக இருக்கும். அந்த சட்னி போடுறது எல்லாமே வந்து ரெசிபிக்காக தான். காய் சட்னி போட்டுருவேன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாமே ரெசிபீஸ்க்காக. உள்ளே வந்து சாக்லேட்ஸ் இருக்குது. அவ்வளோதான். இப்படி தான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜுக்கு மேலேயே எடுத்து ஒரு காய் வந்து இந்த மாதிரி வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் வந்து மறக்காமல் ஈவினிங் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. இவ்வளோ தாங்க. மோஸ்ட்டாக ரெசிபீஸ் சம்மந்தமானது தான் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும். இந்த காய் எல்லாமே வச்சு ரெசிபீஸ் தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பேன் ஏதாவது ஒன்று. கண்டிப்பாக சேனல் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. இன்னுமே வந்து நிறைய அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இப்படி தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இனி வந்து இன்னொரு நாள் நான் கீழே ஃப்ரிட்ஜில் வந்து எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டைம் பாருங்கள், கரெக்டாக 1 o'clock ஆகிடுச்சு. இனி வந்து சனாசராவை கூப்பிட ஸ்கூலுக்கு போகணும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.